ஹலோ நண்பர்களே, கிறிஸ்தவ வாழ்வும் என் அனுபவமும். ஆமாங்க, நான் சோபா பெட்டு சர்வீஸ் பண்ண ஒவ்வொரு கஸ்டமர் வீட்லேயும் போகும்போது உட்காரும் போதும் எந்திக்கும் போதும் ஏசப்பா ஏசப்பா அப்படின்பேன். அதில் ஹிந்து வீடு இருக்கலாம், கிறிஸ்டின் வீடு இருக்கலாம், முஸ்லீம் வீடு இருக்கலாம். அப்போ அவங்க மனசுக்குள்ளே ஒரு சிரிச்சுக்கிட்டு, என்ன தம்பி ஏசப்பா ஏசப்பாங்கிறீங்களே, ஒருத்தர் அப்படி ஒரு ஜாலியாக கேட்டார், அவர் எங்கப்பா இருக்கார் அப்படின்னாரு. ஆமாம் சார், நான் பிறந்து வாழ்ந்த சூழ்நிலைக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் பாதி பேர் ட்ரிங்க் மேனாக இருக்கானுங்க, சில பேர் இறந்தே போயிட்டானுங்க. 59 வயசு ஆயிடுச்சு எனக்கு. சில பேர் தூஷணமான வார்த்தைகளை பேசுவாங்க. ஏன்னா தூஷணமான வார்த்தைகள் பேசுகிறது பெரிய பெரிய பணக்காரங்க கூட பேசுகிறாங்க, அறிவாளி கூட பேசுகிறாங்க. ஸோ அதெல்லாம் பேசாமல் ஏசப்பா ஏசப்பா தானே சொல்கிறேன் சார் அப்படின்ன உடனே அவங்க சந்தோஷமாயிடுவாங்க. அதில் ஒரு 2 நாள் 3 நாள் வேலை செய்திருக்கும்போது சும்மா இருக்க முடியாது, ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து நான் நல்ல நல்ல காரியங்கள்லாம் கற்றுக்கிட்டேங்க. நம்ம வேதத்தில் ஒரு இடத்துல நான் படிச்சிருக்கேன், அறிவை புதையலைப் போலவும் வெள்ளியைப் போலவும் நாடி தேடி பெற்றுக்கொள்ளுங்கள். அங்கங்க நம்ம கிராமத்தில் இருக்க ஜனங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பாங்க. அவங்க டைமிங் சாப்பிடவே மாட்டாங்க, டைமிங் தூங்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய கல்ச்சரல் அப்படி இருக்கும். அதே மாதிரி உடற்பயிற்சினா என்னன்னே தெரியாது. அவங்க உடம்பை பற்றி அவங்க கவலைப்பட்டதே இல்லைங்க. அப்படி கவலைப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க தாங்க பணக்காரங்க. ஆமாங்க, ஏழையாக பிறந்து டைமிங் சாப்பிட்டு டைமிங் தூங்கி டைமிங் உடற்பயிற்சி பண்ணி நல்லா படித்தாங்கன்னா அவங்க தாங்க பணக்காரங்க. இந்த ஏழையாக இருக்கிறவங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரமும் இருக்காது, நல்ல அறிவான புத்திகளை தேடவும் நேரம் இருக்காது, உடற்பயிற்சியும் பண்ண மாட்டாங்க, நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க, நேரத்துக்கு தூங்க மாட்டாங்க. அவங்களுடைய கல்ச்சுரல் வாழ்க்கை அப்படி இருக்கும். அந்த வாழ்க்கையில் தான் நானும் பிறந்து வளர்ந்தேன். இப்போது நான் காலையிலே எந்திரிச்ச உடனே முதல்ல ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு ஹெல்த் டானிக்கை சாப்பிட்டு முதல்ல செய்கிற வேலை வேதத்தை எடுத்து பெர்க்மான் ஐயா பாட்டு புத்தகத்தில் ஒரு நல்ல பாட்டு படிப்பாங்க. அது த்ரோட்டுக்கு நல்ல எக்ஸசைஸும் கர்த்தருடைய ஞானமும் வசனமும் கிடச்சது. இந்த பாட்டு படிக்கும்போது பாருங்கள், ஏன் மனசுக்குள்ளே உருவாகிறது, ஒரு மாமரம் இருக்குன்னு வச்சுக்காங்களா, இல்லை ஒரு வேப்ப மரம் இருக்குன்னு வச்சுக்காங்களா, அது பழத்தை மட்டும்தான் நம்ம புசிப்போம். அதே போய் தாங்க பாட்டு புக்கு. ஆனால் அதுக்கு பிறகு ஒரு கிளை கோப்பு எல்லோலாமும் யூஸ் ஆனாலும் பழத்தை மட்டும்தானே புசிக்கிறோம். அதுதாங்க பெர்க்மான் ஐயா பாட்டு புஸ்தகம். அந்த பாட்டு புஸ்தகத்தில் ஒரு பாட்டை டெய்லி பாடும்போது அப்படியே வேதத்தினுடைய கனிகள் அங்கே காய்ச்சிருக்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங். முன்னாடி கவிதை எழுதணும், பாட்டு எழுதணும் ஆசை வரும். இப்போ எல்லாத்தையும் பெர்க்மான் ஐயா எழுதி வச்சுருக்கிறதுனால அதை மட்டும் டெய்லி ஒரு பாட்டு பாடிடுவேன். அதுக்கப்புறம் பாருங்கள், பைபிளை திறந்து ரைட்டு லெஃப்ட்டு டெய்லி ஒரு பேட்ச் படிச்சிருவேங்க. இப்போ 3வது முறை படிச்சுக்கிட்டு இருக்கேன். அது வருஷக்கணக்கில் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு நேற்று நடந்தது இன்றைய நடந்ததை கடவுள்கிட்ட அறிக்கையிட்டு பாவத்தை அறிக்கையிட்டு ஒரு ஜெபத்தை பண்ணிவிட்டு என்னுடைய உடற்பயிற்சியை நான் செய்ய ஆரம்பிப்பேங்க. 15 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. இப்போ எனக்கு 59 வயசாச்சு. என் தலையில் டை கூட அடிக்கலை, என் பல்ல ஷேக்கு கிடையாது. இந்த முட்டி வலி, கால் வலி, இடுப்பு வலி, அப்புறம் சுகரு இதெல்லாம் வரும். ஆனால் இந்த உடற்பயிற்சியும் டைமிங் சாப்பிட்டு டைமிங் தூங்குறதுனால அது என்னை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்குது. இயேசுவின் நாமத்தினால. நான் இப்போ ஒரு வீட்டில் சோபா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பையன் இன்டர்நேஷ்னல் ட்ரைனிங், அதாவது இந்த வீட்டில் பெரிய பெரிய பணக்காரங்க கிட்ட ஒரு மனுஷனுக்கு சின்ன அதாவது ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கி டெய்லி அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்களாம். அப்போ அந்த பையன்கிட்ட என்ன பயிற்சி கொடுக்குறீங்கன்னு கேட்டுட்டு நான் என்னுடைய பயிற்சியை சொல்லும்போது, அங்கே இதைத்தான் நாங்கள் அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். அப்புறம் அந்த பையன்கிட்ட கேட்டேன், தம்பி உங்கள் பயிற்சியில் நீங்கள் என்னென்ன ட்ரைனிங் கொடுக்குறேன்னு கேட்டேன். அவன் சொன்னான், அங்கே உடற்பயிற்சி அந்தந்த வேலைக்கு தக்கன கொடுப்போம், ஃபுட்டை பற்றி சொல்லுவோம், இது இன்டர்நேஷ்னல் லெவலில் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. அப்புறம் நான் கேட்டேன், தம்பி ஒரு மனுஷனுக்கு உடற்பயிற்சி தேவை, டைமிங் ஃபுட்டு தேவை, ஃபெய்த் இருக்கான்னு கேட்டேன். ஃபெய்த்துனா என்னன்னு கேட்டான். அப்போ நான் விளக்கமாக சொன்னேன், தம்பி பைபிளில் ஒரு வேர்டு இருக்குது, கல்லை பேர்ப்பவன் கல்லால் காயப்படுவான், மரத்தை பேக்கிறவன் மரத்தால் காயப்படுவான். இப்போ ஒரு மனுஷனுக்கு தொப்பை எப்படி வரும்னு கேட்டேன். தொப்பை எப்படி வரும்னா உட்கார்ந்து இருக்கிறதுனாலையும் வண்டியில் போகிறதுனாலையும் உடற்பயிற்சி இல்லாதனாலையும் தொப்பை வருவாங்கள். அல்சர் எப்படி வரும்னு கேட்டேன். டைமிங் சாப்பிடாம டைமிங் தூங்காமல் கண்டதை சாப்பிட்டா அல்சர் வரும். சரி, இந்த முட்டி வலியெல்லாம் எப்படி வரும்னு கேட்டால் ஒவ்வொன்றுக்கும் அந்த வியாதியோடைய அடிப்படை காரணத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாப்புல.
ஃபெய்த்தை பற்றி நான் சொன்னேன். வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் எந்திரிச்சு சூரியன் மறைகிறதுக்குள்ளே தன் பணிகளை முடித்து கொள்ளுகிறவனுக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடச்சிரும். அப்புறம் அறிவை போலவும் புதையலை போலவும் தேடும்போது இந்த வியாதிகள் அவங்கள விட்டு நீங்கி இருக்குதுங்க. உதாரணத்துக்கு ஃபுட்டை பற்றி சொல்லணும்னா, நான் ஊரில் விட்டமின் சி சிறப்பு கம்மினால ஒல்லியாக வயிறு தள்ளிக்கிட்டு தாங்க இருப்பேன். எல்லோரும் என்னை கிண்டல் பண்ணுவாங்க. ஏன் எங்கள் வீட்டில் கூட சொந்த பந்தங்க கூட எங்கேயாவது ரிலேஷன் வீட்டுக்கு ஃபங்க்ஷன் போனால் என்னை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா நான் அவ்வளோ அகோரமாக இருப்பதுனால கிண்டல் பண்ணுவாங்கன்ட்டு. இப்போ பாருங்கள், நான் 95 கிலோ இருக்கிறேங்க. அதிகாலையில் இளநீர் சாப்பிட்டேன். இந்த இளநீர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலம் வந்தால் கண்ணுலலாம் கட்டியாக வரும். இப்போ அந்த கட்டிலாம் எங்கே போச்சுன்னே தெரியல. நல்லா இளநீர் சாப்பிட்றேன், நல்லா தண்ணி குடிக்கிறேன், டைமிங் தூங்குறேன், டைமிங் வேலை செய்கிறேன், ஆக்டிவாக இருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கஸ்டமரு, அப்புறம் ஏங்க இந்த கிறிஸ்தவங்க பிரியாணி கொடுத்து மாற்றிட்டாங்க, காசை கொடுத்து மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்பேன், நீங்கள் ஒரு இந்துவாக இருக்கீங்க இல்லையா, நீங்கள் டெய்லி உங்களுடைய வேத புக்குகளை என்றைக்காவது ஒரு நாளாவது படிக்கிற பழக்கம் ஒன்று கேட்டால் 80% இந்துக்களில் அவங்களுடைய வேத புக்குகளே படிக்க மாட்டாங்க. அதில் ஒரு 60% எல்லா கடவுளும் ஒன்று தான், அதில் ஏசப்பாவும் நாங்கள் போவோம், வேளாங்கண்ணிக்கு போவோம், நாங்களும் பைபிள் படிப்போம்னு சொல்லிட்டு ஒரு பார்வர்டு படித்த குடும்பத்திலேருந்து வேதத்தை எடுத்துக்கொண்டு காமிச்சாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்து. அவங்க மிக்க மதங்களுடைய புக்குகள்லாம் படிக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை ஸ்டைலை கேட்டோம்னா, அவங்க வேதங்களை படித்து நல்லதை எடுத்துக்கிறதுனால அக்கம் பக்கம் வீடுகளில் ரொம்ப மரியாதையாகவும் பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் அவங்க குடும்பத்தை சொன்னாலே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. பாருங்க, ஒரு குடும்பத்தில் வேதமும் சத்தியமும் நல்ல உணவும் வந்துட்டு அதுதாங்க சொர்க்கம். அவங்க அவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க. சில வீடுகளில் பார்த்துட்டிங்கன்னா, நாங்கள் இந்த மதத்தை சார்ந்தவங்கன்னு வெறி பிடிச்சி கத்துவாங்க. அந்த மதத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு ஏசப்பா ஒரு கணத்தில் அடித்தால் மறு கணத்தை கொடுங்கங்கிறாங்க. உண்மைதாங்க. நான் கஸ்டமர் வீட்டில் வேலை செய்ய போவேன். ஒரு மனுஷனுக்கு வாடகையே எவ்வளோ அமௌண்ட் வருதுங்க. ஆனால் அவர்கிட்ட வேலையை முடிச்சுட்டு நான் என்னுடைய வேலைக்கு இவ்வளோ காசுன்னு சொன்னேன். உதாரணத்துக்கு ஒரு சர்ட்டு தைக்க ஒரு காசு, ஒரு ஃபேண்ட்டு தைக்க ஒரு காசுன்ன மாதிரி என்னுடைய தொழிலுக்கு ஒரு காசு இருக்குது. ஐயோ, அந்த காசை நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு குறைச்சி கொடுப்பாரு. நான் சண்டை போட மாட்டேன். ஏன் காரணம் என்னென்னா, அவருக்கு குறிப்பிட்ட அளவுக்கு வருமானம் வர்றதுனால அவர் வெளி உலகமே போக மாட்டார். உதாரணத்துக்கு அந்த காலத்தில் பெட்ரோல் பங்கில் நம்ம வண்டிகளுக்கு காற்றடிச்சா ₹1 ₹2 கொடுப்பாங்க. அது ₹5 போய் ₹10 போச்சு. இப்படிப்பட்ட கோடீஸ்வரங்க இன்னும் ₹1 ₹2 தான் கொடுக்குறங்கிற மனநிலையில் இருப்பாங்க. அது சண்டையே நடக்க நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு விலைவாசிகளும் ஏறும்போது இந்த தொழிலாளர்களுக்கு இந்த லேபரை கொடுக்குங்கிற மனப்பக்குவம் இல்லாத மனிதர்களாக அவங்க இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட சண்டை போட்டால் நமக்கு தான் நஷ்டம். அப்படியாங்கன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி லீவு போட்டேன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட உட்காந்து பேசினோம்னா அவங்களுடைய வாழ்வியலும் தெரியுங்க. அவங்கள பொறுத்தளவும் இன்றைக்கி பணக்காரனங்களாக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி, நடுமட்ட ஜனங்களாக இருந்தாலும் பெரும்பாலான வீடுகளில் சுகர் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், ஸ்கின் ஃபால்ட் இருக்கும், அல்சர் இருக்கும், முட்டி வலி இருக்கும். இப்படி ஏகப்பட்ட வேதிகள் இருக்குன்னா அந்த வேதிகள் கூடிய அடிப்படை காரணங்களை தெரிஞ்சிக்காமல் உடற்பயிற்சி இல்லாமல் சாப்பிடுவாங்க. டெய்லி அவங்கவுங்க பக்தியை கொண்டாடுவாங்களே தவிர பக்தி மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறது தெரியவே தெரியாது. அப்படிங்கும்போது கடவுள் என்ன எவ்வளோ ஆசீர்வச்சிருக்காரு. நானும் பார்ப்பேன். சில வீடுகள் பெரிய ஒரு பேங்க் மேனேஜர் வீடாக இருக்கும், இல்லைன்னா ஒரு டீச்சர் வீடாக இருக்கும். அவங்க பிள்ளைங்களை பார்த்துக்கிறேன், பேருக்கு கிறிஸ்தவங்களாக இருப்பாங்களே தவிர கிறிஸ்துவோடைய சத்தியங்களை அறியாதவங்கள அநேக பேரை பார்ப்பேன். அப்போ நான் கடவுளுக்கு நன்றி சொல்வேன். கர்த்தாவே, சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நானும் என் தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். ஆமாங்க, போரிடங்களில் உடற்பயிற்சியை கற்றுக்கிட்டேன், போரிடங்களில் மெடிக்கலை கற்றுக்கிட்டேன், போரிடங்களில் சத்தியத்தை கற்றுக்கிட்டேன், போரிடங்களை இயேசுவை சோதித்து பார்த்து அவருடைய நன்மைகளை பெற்றுக்கிட்டேன். கிறிஸ்துவுக்குள்ள நான் வாழ்வும் என் அனுபவமும் மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த 59 வயசுலேயும் சுகர் இல்லாமல், ப்ரெஷர் இல்லாமல், டெய்லி உடற்பயிற்சி பண்ணி வேதங்களை சொல்லி சண்டே ஆனால் ஃபேமிலியோட சர்ச்சுக்கு போகிற கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதங்களை எனக்கு தந்துக்கிட்டே இருக்கார். குறை ஒன்றும் இல்லை. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என்னோடிரும் இன்ப இயேசுவே என்னோடிரும்.